மத்திய அரசு கடந்த பிப்ரவரி மாதம் அரசு நிகழ்ச்சியில் தேசிய பாடலான வந்தே மாதரத்தை கட்டாயமாக பாட வேண்டுமென உத்தரவிட்டது. இந்த அறிவிப்பில் அரசு நிகழ்ச்சியில் முதலாவதாக வந்தே மாதரம் பாடலைத்தான் பாட வேண்டும் என்றும் அதன் பிறகே தேசிய கீதம் ஒலிக்கப்பட வேண்டும் என்றும் கூறியது. அதேபோல வந்தே மாதரம் பாடலின் அதிகாரப்பூர்வ முழு பதிப்பான 6 பத்திகளையும் முழுமையாக பாட வேண்டும் என்றும் உத்தரவிட்டது. ஆனால் வந்தே மாதரத்தின் இறுதி பத்திகளில் இந்து கடவுள்கள் குறித்து பாடல்கள் இருந்ததால் இதற்கு எதிர்ப்பும் எழுந்தது. தமிழ்நாட்டில் விஜய் தலைமையிலான புதிய அரசு பதவியேற்ற போதும் அமைச்சர்கள் பதவியேற்ற போதும் முதலில் வந்தே மாதரம் பாடலின் முழு பத்திகளும் பாடப்பட்டது கடும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதுகுறித்து முதல்வர் விஜயும் டெல்லியில் பிரதமர் மோடியை சந்தித்து இதுகுறித்து வலியுறுத்தியிருந்தார். இந்த நிலையில் கேரளாவில் புதிய அரசு அமைந்துள்ள நிலையில் இன்று சட்டமன்றம் கூடியது. இந்த கூட்டத்தொடரின் முதல் நாளில் ஆளுநர் கலந்து கொள்வார் என்பதால் மத்திய அரசின் புதிய உத்தரவின்படி வந்தே மாதரம் பாடலை முதலிலிருந்து இறுதி வரை முழுமையாக பாட வேண்டும் என்று ஆளுநர் மாளிகை சபாநாயகரிடம் வலியுறுத்தியிருந்தது. ஆனால் ஆளுநர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போது கேரளா காவல்துறை இசைக்குழு வந்தே மாதரம் பாடலை முழுமையாக வாசிக்காமல் அதன் ஆரம்ப பத்திகளை மட்டும் வாசித்துவிட்டு பாதியிலேயே நிறுத்தியது. சட்டப்பேரவை நிகழ்வு முடிந்த பின்னர் பாஜக சட்டமன்ற தலைவர் வி முரளிதரன் மத்திய அரசு நேரடி உத்தரவிருந்தும் ஜமாத் இஸ்லாமி மற்றும் கம்யூனிஸ்டுகளின் அழுத்தத்திற்கு பணிந்து புதிய காங்கிரஸ் அரசு தேசிய பாடலை அவமதித்து விட்டது என்று குற்றம் சாட்டினார். இதற்கு பதிலளித்த கேரள முதலமைச்சர் வி.டி. சதீசன், வந்தே மாதரத்தின் முதல் 2 பத்திகள் மட்டுமே மதசார்பற்றவை, அதன் பிறகு வரும் வரிகள் குறிப்பிட்ட மதசார்புடையதாக மாறுவதால் நாட்டின் பன்முகத்தன்மையை காக்க முதல் 2 பத்திகளை மட்டுமே ஒலிக்கச் செய்யுமாறு காவல்துறைக்கு அரசு அறிவுறுத்தி இருந்தது என்று கூறியுள்ளார். இந்த விவகாரம் தேசிய அளவில் சர்ச்சையாக உருவெடுத்துள்ளது.